இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிட்டும் என்று யாக்கோபு 2:13 சொல்கிறது. சக மனிதரிடம் கருணை காட்டாத ஒருவனுக்கு கருணையில்லாத தீர்ப்பைத்தான் இறைவன் கொடுப்பார். இரக்கமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு 5:7 சொல்கிறது. நீ சக மனிதனிடம் கருணையுடன் நடந்து கொண்டால் உனக்கும் இறைவனிடமிருந்து கருணை கிட்டும். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான் என்று நீதிமொழிகள் 21:13 சொல்கிறது. நீ சக மனிதனின் தேவைக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் உன் விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு ஆசாரியன் வந்தான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஒரு லேவியனும் வந்தான், அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். சமாரியன் ஒருவன் வந்தான், அவனை கண்டு மனமுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயினால் கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இரக்கம் செய்த சமாரியனை இயேசு எடுத்துக்காட்டாக காட்டி இந்தபடியே நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ராஜா தன் வேலைக்காரனின் பெரிய கடனை மன்னித்து அனுப்பினார். அவன் செல்லும் வழியில் அவனுக்கு சிறிய தொகை கொடுக்க வேண்டிய ஒருவனை கண்டு இறங்காமல் அவனை துன்புறுத்த தொடங்கினான். ராஜா அவனை பார்த்து, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீ அவனுக்கு ஏன் இரக்கம் காட்டவில்லை என்று கேட்கிறார். இயேசு நம் மீது காட்டிய கருணையை நாம் சக மனிதனிடம் காட்ட வேண்டும். இல்லை என்றால் தேவனின் கருணை நமக்கு கிட்டாது. ஆபேலை கொண்ட காயினை தேவன் முதலில் தண்டித்தார், சரணடைந்த பின் மன்னித்தார். உரியாவை கொண்ட தாவீதை முதலில் தேவன் தண்டித்தார், சரணடைந்த பின் மன்னித்தார். தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத யோனாவை முதலில் தண்டித்தார், சரணடைந்த பின் நினிவேயில் பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தார். 3 முறை இயேசுவை மறுதலித்த பேதுரு உருகி அழுதவுடன் அவனை மன்னித்து என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார். பொல்லாத அரசனான மனாசேவை முதலில் தேவன் தண்டித்தார். சிறையில் தேவனை தேடினான், அவனை மீண்டும் அரசனாக்கினார். சக மனிதனிடம் இரக்கம் காட்டுங்கள். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு பெற்று மனம் திரும்புங்கள். அப்போதுதான் உங்கள் நீண்ட ஜெபம் கேட்கப்படும். இல்லை என்றால் தேவனின் கருணை உனக்கு கிட்டாது. ஆமென்.